அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, மாசி மாதம் 15ஆம் தேதியோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை தினங்க. பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திதி நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. கிரகங்களினுடைய அமைப்பு, கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய நிலையில், அதிலும் அமாவாசை திதி அன்று கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தாழ்வான ஒரு நிலைகளை உருவாக்கும். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை தருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அதி அற்புதமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ ஏற்பட்டிருந்த சுணக்கமான நிலைகள், மந்தமான தோற்றம், வளர்ச்சி இல்லாத நிலை, பொருளாதார வளமை இல்லாத நிலை, இது மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி அப்படி ஒரு நிலை உங்களுக்கு உருவாகாது. இனி உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இரட்டிப்பு லாபத்தோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கும். அதிகபட்சமான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. வாடிக்கையாளர்கள் மூலமாக நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உயர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குடும்பம் ரீதியாகவும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி குடிகொள்ளும். குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், அன்பு, ஒற்றுமை நிலவ ஆரம்பிக்கும். இதன் காரணமாக மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவ வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பல வகையில் உங்களுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் உருவாகும். தொலைதூர பயணங்கள் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாகவோ காலதாமதமாகவோ இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனைகளோடையோ அது கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் கூட அதை பொறுமையுடனும் தைரியத்துடனும் அதிலும் குறிப்பாக புத்திசாலித்தனத்துடன் அனைத்தையும் கடந்து சென்று விடுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலம் தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது தலை தூக்கத்தாங்க செய்யும். சில விஷயங்களில் சின்ன சிக்கல்களையும் சின்ன கால தாமதங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அப்படிங்கிறதுனால
கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுவது அவசியம். எல்லா விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிடலுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. திட்டமிடலும் கவனத்தோடும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளித்து வெளிவர முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். சுபகாரியங்களில் நீடித்த தடை தாமதங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வருது, சிக்கல் வருது, தடை தாமதங்கள் நிகழ்கிறது அப்படின்னா அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது, அதற்கான முயற்சிகள் அதை நீங்கள் மேற்கொள்ளலாம். அந்த தடையை கடந்து நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் நீடித்த தடை, நிகழ்ந்த சிக்கல்கள் அது அப்படியே தான் இருந்திருக்கும். அது அந்த நிகழ்வுலேயோ இல்லை செயல்கள்லேயோ உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் முயற்சிகளை வீணடிக்காதீங்க. தடை தாமதம் வருகிறது, செயல் காரியங்களில் வெற்றி கிடைக்கலை அப்படின்னும் போது கவலைகள் கொள்ளவும் தேவை கிடையாது. பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சுமாரான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பெரிய அளவில் யோசனை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில செயல்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தோன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது எல்லா வகைகள்லேயுமே பார்க்கும் பொழுது நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அளிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த நேரம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்கிறதே தவிர்த்து அசுப பலன்கள் சிறிதளவில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் கிடையாது. உங்களுடைய கடுமையான முயற்சிகள், உங்களுடைய விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு இது எல்லாமே இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்க. ஆரோக்கியத்தில் நீடித்து வந்த எல்லா அதாவது நெடுநாள் மருந்துக்கு கட்டுப்படாத நோய்கள் இது எல்லாமே மருந்துக்கு கட்டுப்படும். ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். இந்த காலத்தில் சிறு உடல் உபாதைகள் கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆரோக்கியம் ரீதியாக நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தாரும் சரி மேன்மையுடன் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு காய்ச்சல் வரலாமே தவிர்த்து வேறு பெரிய அளவில் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு அவசியமான ஒரு ஆரோக்கிய பாதிப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே மாதிரி நெடுநாளைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு கனவுகளோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கிறது உண்டு. உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மையை சுபகாரியங்களில் அதாவது சுப நிகழ்வுகள், சுபமான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக சேர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வெளியூரில் போய் நான் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் நிறைய தடைகள், சிக்கல்கள், பிரச்சனைகளை எதிர்கொண்டே காலதாமதமாகி இழுபறியாகி இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்திருப்பீங்க.
ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதற்கான காலம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பல நாள் கனவாக நீடித்திருந்த இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இரவு நேர உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பயணங்களின் போது கொஞ்சம் பாதுகாப்போடு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளாகட்டும், இல்லை நீங்கள் பயணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வாகனங்களை இயக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பணத்தை பத்திரப்படுத்தி வைப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும்.